திரும்பியும் ஆன்லைன் பிசினஸோ இல்ல ஆன்லைன் வேலைக்கோ போவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா அதுக்குள்ளாதான் திரும்பி போய் நான் விழுந்தேன். என் 2வது குழந்தை பிறந்தப்ப எங்க அம்மா மாமியாருன்னு எல்லாருமே என் கூட இருந்தாங்க. குழந்தைய பாத்துக்கிற வேலை ஃபுல்லா அவங்களே பாத்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் சும்மா அப்படியே செல்ல பார்த்துட்டே இருந்தேன். அப்பதான் ஃபேஸ்புக்ல நிறைய மாமி குரூப்ஸ்ல போய் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல என்ன கவனிச்சேன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரி கேள்விகள் தான் கேட்டாங்க. திரும்பி திரும்பி நான் அதே ஆன்சரை தான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன், ஏன் ஒரு லிங்க் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பேஜ் மாதிரி அவங்களுக்கு அந்த ஆன்சர்ஸோட கொடுத்தா ஈஸியா இருக்கும்னு. அப்பனா நான் திரும்பி ஒரு பிளாகோ வெப்சைட்டோ ஆரம்பிக்கணும். திரும்பியும் அதே தப்ப பண்றதான்னு யோசிச்சேன். அப்புறம் இன்னும் டீப்பா யோசிச்சப்ப சரி தப்பு பண்ணிட்டோம், இப்ப அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, திரும்பி ஆரம்பிச்சு பார்ப்போம்னு அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க மை லிட்டில் மொபைட் வெப்சைட். அதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஆர்டிகல்ஸ், 6 மாசத்துல பிளாகுக்கு நான் நினைச்சதோட ஜாஸ்தியா டிராபிக் வர ஆரம்பிச்சது. திரும்பியும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படி பண்ணும்போது தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். பெய்டு வேர்ட்பிரஸ்ல இருந்தா கூகுள் ஆட்சன்ஸ் ஈஸியா அப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க. இந்த ஒரு தப்புல தாங்க திரும்பியும் பயங்கரமா நான் சறுக்கி விழுந்தேன். அது என்ன தப்புன்னு அடுத்த ரீல்ல பாப்போம்.